ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்லயும் ஒரு சின்ன 10 வயசு குழந்தை ஒண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அம்மா, அப்பாவ இழந்துட்டு தாத்தா தான் வளர்க்குறாரு. தாத்தா கிட்ட இருக்கும்போது அந்த பொண்ணு காணாம போயிர்றாங்க. அந்த பொண்ண தாத்தா கண்டுபிடிச்சாரா? இல்லையா? என்னதான் நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு படம் தான் இது. வாங்க நம்ம ரொம்ப பேச்சு குடுக்காம கதைய பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். நமக்கு ஆரம்ப சீன்லயே காட்டுறது ஒரு பொடியனு. ஒரு பாக்ஸோட ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் உள்ளுக்கு தான் போறாரு. இவர பத்தி விவரங்கள தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம படத்த முன்னாடி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? இவரு யாரு? எவரு? அப்படிங்கிறது. அப்படியே நமக்கு வெளியில காட்டுறாங்க. வெளியில ஒரு பங்க்ல ஒரு மனுஷன் இறந்து போயிட்டு இருக்காரு. அடுத்ததா நமக்கு காட்டுறது தாத்தா தான். தாத்தா நம்ம படத்தோட ஹீரோ கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. என்ட்ரி ஒன்று போடுறதுக்காக தன்னுடைய பேத்திய காணோம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. இந்த டைம்ல எஸ்ஐக்கு கோல் ஒண்ணு வருது. சிஎம் கிட்ட இருந்து எஸ்ஐக்கு அவர்கிட்ட சொல்றாரு, இன்னும் பேபி காணாம போயிட்டு 2 ஹவருக்கு மேல ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சத்தமா திட்டி விடுறாரு சிஎம் எஸ்ஐய. அதுக்கப்புறம் எஸ்ஐ சொல்றாரு, இன்னும் 1 ஹவர் தாங்க சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தாத்தாவ எஸ்ஐ சொல்றாரு, இங்கனே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. தாத்தா பங்க்ல உட்காந்துருக்காரு. அப்படியே அவருக்கு கடந்த காலம் ஞாபகம் வருது. பேத்தியும் தாத்தாவும் பாப்ரிக்னு சொல்லி நாட்டுப்புற கதை ஒண்ணு பார்க்க போறாங்க. அந்த பாப்ரிக் வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர். மத்த எல்லாத்துக்குமே மாச கணக்குல போகும் ஒரு யுத்தத்தை முடிக்கிறதுக்கு. ஆனா அந்த பாப்ரிக்ங்கிறவரு ஒரு நொடியில முடிச்சிருவாரு. அதே மாதிரி அவரு புத்திசாலித்தனத்துல தான் அந்த ஃபைட்டே பண்ணுவாரு. அப்படியே பேத்தியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா கதைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பேத்திக்கு பாத்ரூம் போறதுக்காக வெளியில போயிடுறாங்க. மிச்ச நேரமா பேத்திய காணோம்னு சொல்லி தாத்தா வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு ஓடி வராங்க. என்ன தாத்தா, பயந்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் தேடி பார்த்தேன். நீங்க பெரிய சைக்காட்ரி தானே தாத்தா, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு கேக்குறாங்க. அப்ப தாத்தா சொல்றாரு, எனக்கு தெரியும், ஆனா என் உடம்புள்ளுக்கு இருக்க சின்ன குழந்தைக்கு தெரியாது இல்லையா. சின்னதுல இருந்தும் தாத்தா கிட்ட தான் இந்த பொண்ணு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தாத்தாவுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த தாத்தா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்ததா காட்டுறது, இந்த குட்டி பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு. அந்த சமயத்துல தாத்தா கூப்பிட்டு சொல்றாங்க, நிதி சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. தாத்தாவும் செமினார் ஒண்ணுக்கு அவர்கிட்ட நோயாளிகளை பாக்குறதுக்காக போறாரு. அது முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் நிதியோட கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி சொல்றாரு, மழை ரொம்ப ஜோரா பெய்யுது, அதனால நான் கூட்டிட்டு வர்றதுக்கு வர்றேன், அங்கேயே வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, இன்னைக்கு நிதி கிளாஸ்க்கு வரல அப்படின்னு. நிதிய காணோங்கிறனால ஸ்கூல் பஸ்க்கு கால் பண்ணி டிரைவர் கிட்ட கேக்குறாங்க, நிதி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கிட்டே கொண்டாந்து இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிதியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு தாத்தா. கால் பண்ணி கேக்குறாரு, நிதி உன்னோட தானே ஸ்கூலுக்கு வந்தா, எங்க அப்படின்னு சொல்லி. தாத்தா வீட்டுக்கிட்டே வந்து இறங்கிட்டாங்க நிதி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. அவரையே சுயநல அடைகிறாரு தாத்தா. நடைமுறைக்கு வராரு. அப்படியே காங்குறாரு, ஒரு போலீஸ் ஆபீசரை மயக்கத்துல தூக்கிட்டு வராரு. என்ன காரணம்னு பார்த்தா அவரு ரத்தத்தை கண்டு மயக்கம் போட்டிருக்காரு. அடுத்ததா எஸ்ஐ அந்த போலீஸ் ஆபீசரை கத்துறாரு, இவளும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு ரத்தத்தை கண்டோடி மயக்கம் போட்டு விழுகிறியே அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துலதான் நமக்கு தெரிய வருது, பேபிங்கிறது வேற யாரும் இல்ல, ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி. நாய்க்குட்டிக்குள்ள மதிப்பு கூட ஒரு உயிருக்கு இல்ல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. தாத்தாவை கூப்பிடுறாரு எஸ்ஐ. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தாத்தா காரணத்தை சொல்லும் போது அவரு கொஞ்சம் கூட கணக்கெடுக்க மாட்டேங்கிறாரு. கணக்கெடுக்காம அப்படியே ஒரு எச்சு வாக்குல சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆபீசர் தாரே உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்படியே தாத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னு கேட்டா போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே கணக்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கேஸ பத்தி அப்படின்னு. தாத்தா ரொம்ப கோவமா கிளம்பி போறாரு. அந்த சமயத்துலதான் அந்த போலீஸ் ஆபீசர் பின்னாடியே ஓடி வந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், உங்க பேர புள்ளைய எப்படியாச்சும் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் தாத்தாவுக்கு ஞாபகம் வருது, என் பேர புள்ள கையில ஒரு டிஜிட்டல் வாட்ச் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு லொகேஷனை கண்டுபிடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் சொல்றாரு, நிச்சயமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அப்படியே நமக்கு காட்டுறாங்க, அந்த ஏற்கனவே பாக்ஸ் ஒண்ணு வச்சான் இல்லையா ஆரம்பத்திலே, அந்த பொடியனும் அவன் ஃப்ரெண்டும் நாய்களை பாட்டி போதை மருந்து கடத்துற ஒரு காரங்கிட்ட தான் போறாங்க. அந்த கடத்தல்காரன் சொல்றான், நான் கொடுத்த 30 லட்சம் ரூபாய சீக்கிரமா கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு கிழமை எனக்கு தாங்க, நான் சீக்கிரமா தந்துடுறேன்னு சொல்லி.
நம்ம இந்த கடத்தல்காரனுக்கு மொட்டைன்னு சொல்லிக்குவோம். சரியா? அப்ப இந்த மொட்டை சொல்றான், அந்த பொடியன்கிட்ட நாய குடுத்துட்டு, "உன் மாமி கிட்ட பெர்மிஷன் வாங்கித்தா பிசினஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த ரூ. 30,00,000 எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தாவையும் இந்த போலீஸ் ஆபீசர் வேணும் காத்தாங்க. ஏற்கனவே அவனை கண்டுபிடிச்ச லொகேஷனுக்கு தான் போறாங்க. அந்த லொகேஷன் போனதுமே அங்க ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. "எங்க என் பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு சொல்றாரு, "இங்க யாருமே இல்லையே." அப்பதான் அந்த வாட்ச் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. "இது கீழே கிடந்த எடுத்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த இடத்த காட்டு" அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு காட்டுறது, அந்த பசங்க 2 பேருமே ஒரு கார்ல டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நாயையும் கொண்டுட்டு போறாங்க. அந்த நாயை வச்சுதான் இவங்க பிசினஸே பண்றது. பிசினஸ்ன்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வேற எந்த பிசினஸ் இல்ல. இவங்க போதைப் பொருள் விக்கிறாங்க. அடுத்ததான் நமக்கு காட்டுறது நம்ம தாத்தாவை தான். அவரு அந்த ஏற்கனவே அந்த லொகேஷன் போயிட்டு உருளோசை பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு இல்லையா? அவரை கூட்டிக்கிட்டு போறாரு. அந்த உருளோசை வந்து இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு. அவனை போயிட்டு தேடி பார்க்கும்போது எந்த ஒரு தடயமும் இல்ல. அது சிசிடிவி ஃபுட்டேஜை கவனிக்கிறாரு. அப்பயே அந்த சீனை கட் பண்ணா அடுத்ததான் நமக்கு காட்டுறது, அந்த ஏற்கனவே ஒரு பாக்ஸை கொண்டு போயிட்டு பில்டிங்ல வச்சிருப்பானே அந்த பையன் தான். அவன் பேர் ராம். வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஒரு ஏஜென்சிக்கு போறான். அந்த பாஸ் கிட்ட பேச்சு கொடுக்குறான். என்ன ஒரு யூரோப் நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. இவர் சொல்றாரு, யூரோப் நாட்டுக்கு இல்ல, பங்களாதேஷி கூட போறதுக்கு நீ லாய்க்கு கிடையாது. உன் பேக்ரவுண்ட் அப்படி. நாங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுனா அந்த பொண்ணு சொல்றாங்க, காசு இருந்தா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். அடுத்ததா நமக்கு கட்டுறது ராம் ஃப்ரெண்ட் விட்டு அத்தை வீட்டு தான். அவங்க வந்து கார் சர்வீஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கணக்கு வழக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு காருக்கு மட்டும் ரொம்ப தட அடிச்சிருக்கு, எதனால அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "ஏன் விட்டு ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ராம், அவன் தான் இந்த காரை எடுத்துட்டு போறான் அப்படின்னு இருந்து தேவும் எடுத்துட்டு போவான்" அப்படின்னு சொல்லி. இப்ப ஏன் அந்த அத்தை பொண்ணு வராங்க, "நான் ஷாப்பிங் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க அத்தை, "தேவ் இவளோட போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி. தேவ் வந்து இந்த அத்தை பொண்ணை தான் விரும்புறாரு. அப்படியே நமக்கு அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை தான் காட்டுறாங்க. ராம் வந்து ஒரு ஹையர் போறாங்க. ஹையர் போறது வேற யாருக்குள்ள, அந்த ஏற்கனவே பார்த்தாங்களே ஏஜென்சில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தான். அந்த பொண்ணு பேரு தான் சத்யா. அடுத்ததா அப்படியே ராமுக்கு அந்த பொண்ணு மேல லவ் உண்டாகிறது. அதனால இந்த பொண்ணு போற இடம் வார இடம் அப்படி எந்த நாளும் ராம் போய்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கும் ராம் மேல ஒரு லவ் வந்துருது. 2 பேரும் காதலிக்கிறாங்க. ராம் விட்டு அம்மாவுக்கும் தெரிய வருது. அப்படியே காலமும் கழிஞ்சு போகுது. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் சத்யா வீட்டுக்கு ராம் போறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராம் போயிட்டு சத்யாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்ப சத்யா ரொம்பவும் பயந்து போயிட்டு ராமா அடிச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடந்த காலம் சத்யாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்த நாள் காலையிலே சத்யாவை பாக்குறதுக்கு ராம் வராங்க. சத்யா அவங்க கடந்த காலம் 8 வயசுல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்படின்னு. நீங்க என் வாழ்க்கையில வந்த பிற்பாடுதான் இன்னும் சரி நான் பயம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம கடலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவாகிய தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுல இந்த உருளோஸ் எடுத்துட்டு போனவன் தான் நம்ம பொண்ணை கடத்தி இருக்க மாதிரி தெரிய வருது. அந்த சமயத்துல அவனுக்கு செம்மையா அடி வெளுத்து கட்டுறாங்க போலீஸ்ல வச்சு. அதுக்கப்புறம் அவன் உண்மையை சொல்றான். இப்படித்தான் ஸ்கூல் பையனோட தான் வந்தா. காலையில அவன் என்கிட்ட இருந்து போதை மருந்து வாங்கிட்டு போனான். அன்னைக்கும் அந்த 2 பேர்த்தையும் அதே இடத்துல கண்டேன். அந்த சமயத்துல அந்த பொடியை பொண்ணுக்கு கிஸ் பண்றத பார்த்தா, அப்ப அந்த பொண்ணு ரொம்ப கோவடைஞ்சு அந்த பொடியை அடிச்சுட்டு கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துலதான் நாங்க அவளை கடத்திக்கிட்டு போனது. எங்களையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்படியே தாத்தா நிதி விட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கேக்குறாங்க, பாய் ஃப்ரெண்ட் எதுவும் நிதிக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "அப்படி யாரும் இல்ல தாத்தா" அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்கிட்ட நிதி விட்டு ஸ்கூல் பேக்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்துச்சு. தாத்தா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே தாத்தா வீட்டுக்கு வந்து அந்த புத்தக பேக்க திறந்து பாக்குறாரு. அந்த பேக்குளுக்கு பாப்ரிக் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. அப்பதான் தாத்தாவுக்கு தெரிய வருது, அந்த பையனோட போயிருக்கிறது இந்த புத்தகத்தை வாங்கத்தான் அப்படிங்கிறது. அடுத்ததா நமக்கு காட்டுறது மொட்டையை தான். மொட்டை போறாரு தேவுட்டு அத்தை வீட்டுக்கு. அங்க போயிட்டு அத்தை கிட்ட கேக்குறாரு, எனக்கு உங்க ஏரியாவுல பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அதே விட்டு அத்தா சொல்றாங்க, இங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ற பிசினஸ் இல்லைன்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அப்படியே நமக்கு காட்டுறது அடுத்ததா சத்யா கால் பண்றாங்க ராமுக்கு. உங்ககிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, போறதுக்கு ரெடி ஆகுங்க, காசை ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே நமக்கு காட்டுறது ராம் வந்து தேவ கண்டுக்க போறாங்க. தேவ் கிட்ட போயிட்டு கதைக்கிறாங்க. தேவ் சொல்றாரு, மொட்டைக்கு பிசினஸ் பண்றதுக்கு அத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதனால மொட்டை என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்புறம்
ராம் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆயர் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததா நம்ம காட்டுறது தாத்தாவை. தாத்தா புக் ஷாப் போறாரு. அங்க போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாரு. அதுலதான் தெரிய வருது இந்த பையனை பத்தி. அந்த சீன் அப்படியே இருக்கும்போது ராம தான் காட்டுறாங்க. ராம் ஒரு ஹையர் போறாரு. அந்த ஹையர் போற மனுஷன் கோலண்டா பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல 30 லட்சம் ரூபா இருக்கு, வந்து எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் அந்த ஹையரை முடிச்சுட்டு நம்ம ராம் போறாரு தேவ கண்டுக்கிறதுக்கு. அடுத்ததா நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா அந்த பையனை தேடி அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க அப்பா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, கிடைக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாங்க. போன ஆன்சர் இல்ல. அதனால அங்கேயே போயிடுறாங்க. அங்க போயிட்டு அந்த பையன் கிட்ட கதைக்கிறாங்க. கதைக்கும் போது அந்த பையன் சொல்றான், தாத்தா நான் செஞ்சது தப்புதான், மன்னிச்சிருங்க அப்படின்னு. நிதி என்ன அடிச்சுட்டா அப்பயே கிளம்பி போயிட்டாங்க ஒரு டாக்ஸில அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இருக்கும்போது அடுத்ததான் நமக்கு ராமும் தேவும் சேர்ந்து அந்த டாக்ஸில வந்த மனுஷங்கிட்ட அந்த காசை கொள்ளை அடிக்கிறாங்க. 2 பேரும் பிளான் பண்ணி தேவும் ராமும் கொள்ளை அடிச்ச காசை எடுத்துட்டு போயிட்டு ராம் கொண்டு போயிட்டு ஏஜென்சில காசை கட்டுறான். தேவ் கொண்டு போயிட்டு சூதாடி அப்படியே இல்லாமக்கிறான். அப்படியே நமக்கு கட்டுறது தாத்தாவை தான். தாத்தா போய்கிட்டு இருக்காரு ஒரு டாக்ஸில. அந்த சமயத்துல அந்த பையன் கால் பண்ணி சொல்றான், அந்த டாக்ஸில இருந்த அடையாளம் ஒன்று இருக்குது, அதுல ஒரு எரும மாடு ஒட்ட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தாத்தா கவனிக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு கார் இருக்கதா. அதை இறங்கி பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய வாகனம் இருக்கு காங்குறாரு. அடுத்த நாள் ஆகிடுது. தேவ தேடி அந்த மொட்டை வர்றான். மொட்டை வந்து கேட்குறான், ஒரு கிழமை ஆயிடுச்சு, இன்னும் காசை கொடுக்கல, காசை எது, இல்லைன்னா உங்க கிட்ட போயிட்டு நான் காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல ராமும் இருக்கிறான். ராம் சொல்றான், நேத்து 5 லட்சம் ரூபா கொடுத்தேன் தானே, கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி. 5 லட்சம் ரூபாய்ல 1 ரூபா கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ராமுக்கு தெரிய வருது, தேவ் நேத்து சூதாடி எல்லாம் தோத்துட்டான்னு சொல்லி. ராம் தேவ பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு பாக்ஸை பத்தி, அந்த பாக்ஸை தான் எடுத்துக்கிட்டு ராம் வரான். வந்து சொல்றான் ராம் தேவ் கிட்ட, நாளைக்கு முழு காசையுமே கொடுத்துருவோம் ஒட்டைக்கு அப்படின்னு சொல்லி. இதுல காசா இருக்குன்னு சொல்லி தேவ் திறந்து பாக்குறான். நாய்க்குட்டி இருக்கு. இது என்ன நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது வந்து மந்திரி விட்டு நாய்க்குட்டி. மந்திரி விட்டு பேர புள்ள. இந்த நாய்க்குட்டி இல்லாம சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது ஒண்ணுமே செய்யாது. ரொம்பவே கத்தி அழுந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம மிரட்டி காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ராம் மந்திரிக்கு கால் பண்ணி 50 லட்சம் ரூபாய் காசு கேட்கிறாரு. அப்ப மந்திரி வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. அவர் பின்னாடியே போலீஸும் வருது. 50 லட்சம் ரூபாய் கொண்டாந்து அங்க போடுறாங்க. போடும்போது அது வந்து அப்படியே பொம்மையில நின்றுக்கிறது. அந்த சமயம் போலீஸ் ஆபீசர் ஷூட் பண்ணிடுறாரு. அங்க இருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க காசும் இல்லாம. அப்படியே நமக்கு காட்டுறது ராமதான். ராம் ஒரு கொன்னை தூக்கி தோல்ல போட்டு கல்லறைக்கு கொண்டு வராது. கல்லறைக்கு கொண்டாந்ததும் அங்க அந்த கல்லறையை பாத்துக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு அவங்கிட்ட கொடுத்து இதை எரிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது கரண்ட் கட் ஆகிடுது. கரண்ட் கட் ஆகினது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு வரேன். இவரு சீக்கிரமா உள்ள போறாரு. அவரு ஸ்கூல் பஸ் டிரைவருக்கு கால் பண்ணி சொல்றாரு, இப்படி யூனிஃபார்மோட ஒரு பொண்ணை கொண்டாந்துருக்கான், அவன் கையில துப்பாக்கியும் இருக்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு கால் பண்ணி தாத்தா கிட்ட சொல்றாரு விஷயத்த. அப்ப தாத்தாவும் போலீஸ் ஆபீசரும் அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது அந்த பொணத்தை எரிச்சு இருக்கிறாங்க. தாத்தா ரொம்பவும் கதறி அழுகிறாரு. அப்படியே காட்டுறது நம்ம போலீஸ் ஆபீசரும் தாத்தாவின்னா தாத்தாவும் போலீஸ் ஆபீசரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தாத்தா சொல்றாரு, நான் அன்னைக்கு அந்த எரும மாடு போட்டு ஸ்டிக்கர் போட்டு கார் ஒண்ணு அவங்களுக்கு கண்டேன், அதுல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா நம்ம மொட்டையை தான். மொட்டை தேவ தூக்கிட்டு போயிட்டு செம்ம அடி நகர்த்துறாங்க. அந்த சமயத்துல நியூஸ்ல சொல்றாங்க, ட்ரக்ஸ் 1 கிலோ மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. மொட்டை சொல்றான், அது 1 கிலோவா இருக்க முடியாது, அதுல 10 கிலோ இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம விட்டு அப்படின்னு சொல்லி. அப்ப தேவ் அங்க இருந்து கத்தி சொல்றான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் அதெல்லாம் உங்ககிட்ட கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன்ல நமக்கு வர்றது ராம் வீட்டுக்கு சத்யா வராங்க. சத்யா வாங்கி சொல்றாங்க, எல்லா விஷயமும் சரி ராம், இன்னும் 20 லட்சம் இருந்தா நீ வெளிநாட்டுக்கு போயிடலான்னு. அப்ப ராமுட்டு அம்மா சொல்றாங்க, இவனுக்கு ஒரு வேலை கூட தேடிக்க இல்லாம இருக்கிறான், அதுல 20 லட்சம் ரூபாய் எங்க இருந்து தேடுவான் அப்படின்னு. அடுத்ததா நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. தாத்தா இருக்கிறது கல்லறையில. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசரும் வராரு. அவர் வந்து சொல்றாரு, நான் அந்த டாக்ஸியை பத்தி விவரங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஃபத்மாங்கிற ஒரு பொம்பளை விட்டு தான் அப்படின்னு சொல்லி. அந்த பொம்பளை வந்து பால் வியாபாரமும் பண்றா. இந்த மாதிரி 100 டாக்ஸியும் ஓடுது அவ விட்டு அப்படின்னு சொல்லி. போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, இந்த நகரத்துல யாருமே இல்ல பத்மா அக்காவுக்கு ஒரு கை விரல் கூட காட்டுறதுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா பத்மா அக்காவு கிட்ட அவனுக்கு கடைசி காலம் தான் அப்படின்னு சொல்லி
சொல்லி. இப்ப தாத்தா சொல்றாரு, அவன் யாரு கையாலையும் சாவக்கூடாது, என் கையால தான் அவனுக்கு சாவு அப்படின்னு. ஆத்மாங்கிறது வேற யாரும் இல்ல, தேவுக்கு அத்தை தான். அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ் ஆபீசர் ஒரு வேலைக்காரன் மாதிரி வேலை செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த காரை யாரு டிரைவ் பண்றா, அதை யாரு எடுத்துட்டு போறா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்படியே தாத்தா கிட்ட திரும்பியும் போலீஸ் ஆபீசர் வராரு. போலீஸ் ஆபீசர் தாத்தா கிட்ட சொல்றாரு, அந்த கார் வந்து டிரைவ் பண்றது 2 பேரு, ஒருத்தன் தேவ், இன்னொருத்தன் ராம். ஆனா அவங்க 2 பேரும் சின்னதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ராம் விட்டு அம்மா வந்து ஒரு டீச்சர், தேவ்ங்கிறது வேற யாரும் இல்ல, ஆத்மா விட்டு மருமகன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, அன்னைக்கு கல்லறைக்கு வந்ததுன்னா அவங்க 2 பேத்துல யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்ப தாத்தா சொல்றாரு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிப்போம், அதுக்கு முன்னுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, நிதி காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் ஆகிடுது. தாத்தா போறாரு ராமுட்டு அம்மாவை சந்திக்கிறதுக்கு. அம்மா கிட்ட சொல்றாரு, உங்க மகன் தான் என் பேத்தி காணாம போனதுக்கு முழு காரணமும். அப்ப அம்மா சொல்றாங்க, அது அப்படி ஆக முடியாது, என் பையன் அந்த மாதிரி ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பேப்பரையும் இந்த ஐடென்டிட்டியும் கொண்டு போயிட்டு உங்க மகன் கிட்ட கொடுத்து கேளுங்க, விவரங்கள் தெரியும். அப்படியே நைட் ஆயிடுது. ராம் ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அம்மா கொண்டு போயிட்டு ஐடென்டிட்டியும் பேப்பரையும் காட்டி கேட்கிறாரு, இந்த பொண்ணை கண்டிருக்கியா, இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ராம் சொல்றாரு. உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராம் உள்ள தூங்குவாரு. ராம் அம்மா கிட்ட சொல்றாரு, எமத்தி விட்டு நாய்க்குட்டிய கடத்திக்கிட்டு நான் அங்க கூட்டிக்கிட்டு போனேன்னு சொல்லி. அப்பதான் அங்க தேவ் நல்லாவும் போதையாவும் இருக்கிறதா சொல்றாரு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. அது யாருன்னு கேட்டுட்டு, இப்படி ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டுச்சு, அந்த பொண்ணை நான் கடத்திக்கிட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணை வச்சு நம்ம சல்லி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தேவ் ராம் கிட்ட சொல்றாங்க. அப்ப ராம் சொல்றாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் ராமுக்கு அங்க இருந்து மயக்கம் வந்துடுது. அப்படியே தூங்கிடுறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நடக்குது என்னன்னு கேட்டா, தேவ் அந்த பொண்ணு கிட்ட போறாரு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு தப்பா நடந்துக்க போகும்போது அந்த பொண்ணு ஒரு கம்பி எடுத்து அடிச்சிடுறாங்க. அதே கம்பியில அந்த பொண்ணு அடிச்சதும் அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி ராம் அம்மா கிட்ட கதையை சொல்றாரு. அந்த பொடிய 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போறோம். அந்த டைம்ல தேவ் வந்து அத வீடியோ எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணா அம்மா அப்படின்னு சொல்லி ராம் சொல்றான் அம்மா கிட்ட. அடுத்ததா அப்படியே ராமுட்டு அம்மா அந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு தாத்தாவை கண்டுக்க போறாங்க. தாத்தா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, ஏன் பையன் எந்த தப்பும் பண்ணல, இந்த வீடியோ பாருங்க, தேவ் தாய்க்கு எல்லாமே காரணம் தேவ் தான் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்ததான் நமக்கு காட்டுறது ராமும் தேவும் அந்த ஏற்கனவே நியூஸ் காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த போதை பொருள் 1 கிலோ மாட்டினதா சொல்லி. மீது 9 கிலோவும் ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுல தான் வச்சிருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு பாஞ்சு இவங்க அதை திருடிக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படியே அந்த போதை மருந்தையும் களவு எடுத்துட்டு அப்படியே போலீஸ்ல கால் பண்ணி இந்த போலீஸ்காரங்கிட்ட தான் எந்த போதை மருந்தெல்லாம் இருக்கு இல்லி, போலீஸையும் அங்க வர வச்சு அந்த போலீஸ்காரனையும் மாட்டி விட்டுறாங்க. அப்படியே தேவும் ராமும் மொட்டையை கண்டுக்க போயிட்டு அந்த போதை பொருள் எல்லாம் மொட்டை கிட்ட கொடுத்ததுமே மொட்டை சொல்றாரு, இதோட நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு, இனி எந்த கணக்கு வழக்கும் இல்ல நமக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டாங்க, கல்லெல்லாம் நிறைய இருக்க ஒரு குளத்துக்குள்ள தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதுல தேவ கொலை பண்ணி ஒரு சாக்குல கட்டி போட்டிருக்கத காட்டுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு தேவ்ட்டு அத்தையும் வராங்க. வந்ததுமே போலீஸ்ல சொல்றாங்க, எப்படியும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் கொலைகாரனை அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க அத்தை சொல்றாங்க, போலீஸ்ல எதுவும் பண்ண வேணாம், நாளைக்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான் இத செஞ்சவன் அப்படின்னு. அன்னைக்கு நைட்டே ஒட்ட விட்டு ஆக்கள்லாம் வந்து ராம கொண்டு போயிட்டு அங்க வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல ராமும் எல்லாத்துக்கும் அடிச்சுப்புட்டு மொட்டைக்கிட்ட கேக்குறாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. எதுக்கு எனக்கு கோதுமை மாவு கொண்டாந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியே ராம் வந்து ஒரு கடைக்கிட்ட உட்கார்ந்துருக்காரு. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசர் வராரு. அவர் வந்து கேக்குறாரு, என்ன அந்த போதை மருந்து எப்படி மாறுனுச்சு தானே யோசிக்கிற, அது வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான் மாத்தி வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணங்கிறதும் எனக்கு தெரியும், உன் நெஞ்சில உள்ள அந்த அடையாளமே உன்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு போலீஸ் ஆபீசர். சீக்கிரமாவே உனக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, தேவ நீனும் அந்த மொட்டையும் சேர்ந்துதான் கொலை பண்ணதும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. நீ ஒரு சாதாரண மனுஷன் விட்டு பேத்தியில கொன்னது, ஒரு சைக்காட்ரி டாக்டர் பேத்தியை தான் கொன்ன, உனக்கு கட்டாயமா தண்டனை கிடைக்கும் நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து ஓடி போக பாக்குற இல்லையா, அந்த பிள்ளையும் கூட்டிக்கிட்டு நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும், இதுல இருந்து தப்பிச்சு போக இயலாது அப்படின்னு சொல்லி
போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகிருது. நம்ம ஹீரோவான தாத்தா தான் ஒரு பாக்ஸ் ஒன்ல கன் ஒண்ணு போட்டு எடுத்துக்கிட்டு சத்யா வீட்டுக்கு தான் போறாரு. இப்ப இனிமே ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்ல, இப்போ உனக்கு நல்லாவே குணமாகி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் கேக்குறாங்க சத்யா, உங்ககிட்ட பேர புள்ள எங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொல்றாரு, ஒரு வெறி பிடிச்ச நாய் என் பொண்ண கொதறி தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லி. உனக்கு சின்னதுல நடந்த மாதிரியே என் பொண்ணு ஒரு நாய் கொதறிடுச்சு அதே மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு நம்ம டாக்டர் சைக்காட்ரி. அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் தரேன். இந்த பாக்ஸ் உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராம காப்பாத்தி கொடுக்கும். இந்த பாக்ஸ உன்கிட்ட வச்சுக்க ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல ராம் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படியே டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்புறம் ராம் சொல்றாரு, சத்யா நான் உன்கிட்ட ஒரு உண்மைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொல்றாரு, அந்த பொண்ணை கெடுத்து கொன்னது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லி. அப்படியே சத்யா ஷூட் பண்ணிடுறாரு ராம. ஷூட் பண்ணது ராம் கிட்டத்துல போயிட்டு, நான் பக்கத்துல இருந்தா உனக்கு தைரியமா இருக்கும், எந்த பயமும் இல்லைன்னு சொன்னியே, என்ன கொலை பண்ண கூட துணிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி. ராம் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. சத்யா சொல்றாங்க, ஒரு தடவை நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா திரும்ப ஒட்ட வைக்க முடியாது, அந்த நம்பிக்கை திரும்ப வராது அப்படின்னு சொல்லி ராம ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தேவுட்ட அத்தை வராங்க. சொல்றாங்க, அவங்க கிட்ட வேலை செய்யற பசங்க கிட்ட இந்த கொலைப்பழி இந்த பொண்ணு மேல உழுகாம இங்க உள்ள எந்த ஒரு தடையுமே இல்லாம அஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. அங்க அதை முடிஞ்சு அப்படியே மொட்டையை காங்குறதுக்கு தேவுட்ட அத்தை போறாங்க. அவரையும் ஒரு வழி பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்துதான் நம்ம கட்டுறது போலீஸ் ஆபீசரையும் தாத்தாவினா. அப்ப போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, இந்த வேலைக்கு ஏன் சத்யாவே செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, அவ இப்ப கொலை பண்ணது ராம இல்ல, அவளை சின்ன வயசுல அவளை கொடுமைப்படுத்துற அந்த மனுஷனை தான் அப்படின்னு. அதுதான் என்ன லாபம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு. அதுல அவ குணந்தாக்குவா, அவ ஒரு நோயாளியா தானே இருந்தா, அதுல குணமடைஞ்சிடுறா அப்படின்னு சொல்லி. அப்படியே போலீஸ் ஆபீசரும் தாத்தாவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. போலீஸ் ஆபீசர் கேக்குறாரு, நிதி உயிரோட தான் இருக்காவா அப்படின்னு சொல்லி. ஆமா, அன்னைக்கு நான் போனேன் தானே எடுக்கிறதுக்கு, அந்த இடத்துல வச்சு வேற ஒரு பணத்தை தான் எரிச்சிருந்தாங்க. அதாவது நிதி ஒரு பைத்தியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்திருப்பா, அந்த மனுஷன் இறந்து போயிருப்பாரு. அந்த பணத்தை எரிச்சிட்டு இந்த பொண்ணை அங்கிட்டு வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணை அரிக்கிறவரு அப்படிதான் பொண்ணை காப்பாத்துறது. இப்ப அவ கோமா நிலையில தான் இருக்கிறா. தாத்தா போயிட்டு கிட்டத்துல உட்காந்து பேத்திக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுயநலம் வராங்க. அப்படியே இந்த படம் சூப்பராகவே முடிஞ்சு. எனக்கு படம் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நிக்கி.